எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலையிலேருந்து எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சில பிரச்சனை இருக்குது, அதுக்காக நாங்கள் போராட போகிறோம், ஸோ நீங்கள் அதை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. நான் சொன்னேன், பேசுகிற அளவுக்கு நான் முதல்ல பெரிய ஆள் கிடையாது, நான் பேசினாலும் அது பெருசாக ரீச் ஆக போகிறது கிடையாது, எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை, நாங்கள் நிறைய பேர் எங்களுக்காக பேசியிருக்காங்க, ஸோ நீங்களும் பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்கள் மூலமாக ஒரு 1000 பேருக்கு ரீச் ஆனால் கூட எங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் வந்துட்டு நான் ஜென்ரலாக யாருக்கும் சப்போர்ட் பண்ணியோ இல்லை ப்ரொமோட் பண்ணியோ நான் பேச மாட்டேன். எந்த கட்சியையும் சரி, எந்த ஆர்கனைசேஷனையும் நான் ப்ரொமோட் பண்ணி நான் எந்த ஆர்கனைசேஷனும் கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ நான் அதை மட்டும், என் மைண்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இவங்க இந்த மாதிரி கேட்டாங்க, எங்களுக்காக இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி. சரி, முதல்ல அதை பேசுறதுக்கு முன்னாடி எதுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அவர் எதுக்கு எனக்கு கால் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருவண்ணாமலையில் இருக்க ஒரு அரசு மருத்துவமனையை ரினியூவல் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிட்டிக்கு வெளியில் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மெடிக்கல் காலேஜோட சேர்த்து அதை கம்பைன் பண்ணி அந்த எக்ஸிஸ்டிங்காக இயங்கிக்கிட்டு இருந்த அரசு மருத்துவமனை அதோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இதனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவமனை சிட்டியை விட்டு 5 கிலோமீட்டர் வெளியில் போயிடுச்சு அப்படிங்கிறனால எமர்ஜென்சிக்கு யாருனாலையும் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை அக்சஸ் பண்ண முடியாமல் இருக்குது. நைட்டு அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமங்கள், காடுகள் உள்ள ஏரியா. ஸோ பாம்பு கடி, விஷப்பூச்சி கடி, இந்த மாதிரி கடியிலெல்லாம் பட்டு அவஸ்தப்படுறவங்களால இமீடியட் ஒரு எமர்ஜென்சிக்கு எங்கேயும் போக முடியாமல் இருக்குது. 5 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ள உயிர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்க முன்னெடுத்து வச்சு அந்த அரசு மருத்துவமனை அங்கேயே இருக்கட்டும், பட் இப்போ எக்ஸிஸ்டிங்காக நடந்துகிட்டு இருந்த இந்த மருத்துவமனையை அட்லீஸ்ட் ஒரு எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக மட்டுமாவது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சு வர வெள்ளிக்கிழமை ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க இவங்க. ஸோ அந்த போராட்டத்தை பற்றி தான் என்னை பேச சொன்னார். ஸோ இந்த விஷயத்தை நான் பேசுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ மெடிக்கல் திங், உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயம். எல்லாருனாலையும் நமக்கு சிட்டியில் இருக்க ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ நமக்கு அப்போலோ இருக்குது. ஸோ அப்போலோ இருந்தோம்னா நம்ம போய் அங்கே போய் அட்மிட் ஆனோன்னா அவங்க நம்மளை பார்சல் பண்ணி சீக்கிரம் அனுப்பிடுவாங்க, வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. பட் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே கிராமத்தில் இருக்காது. அவங்களுக்கு அரசு மருத்துவமனையை தான் மெயினாக அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த அரசு மருத்துவமனை எக்ஸிஸ்டிங் லொக்கேஷன் கொஞ்சம் தள்ளி போய் இருக்கனால இங்கே கிராமத்தில் இருக்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கே போய் இமீடியட் மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் அங்கே இல்லை அப்படிங்கிறனால. ஸோ அதை முன்னிறுத்தி இவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. ஸோ இதுதான் இந்த கண்டென்ட். ஸோ திரும்ப அங்கே இருக்க எக்ஸிஸ்டிங் மருத்துவமனையில் எமர்ஜென்சிக்காகவாது சில விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில கோரிக்கைகள்லாம் அவங்க வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் என்ன பேச சொன்னாங்க. நீங்கள் இவங்க யார் இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை ஜல்லிக்கட்டு போராட்ட குழு அப்படிங்கிற ஒரு இயக்கம் இதை பண்ணுது. இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ். இதை எதுக்கு நான் முதல்ல பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை பற்றி எதுக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன். இதுதான் நான் எல்லா ஞாயிற்றுக்கிழமை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை போய் இருக்க குளங்களை எல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க, குப்பைகள் எல்லாம் கிளியர் பண்ணுறாங்க, மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையுமே சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒர்க்கிங், ஐ திங்க் எல்லாமே இளைஞர்கள் தான், எல்லாமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு நாளை ரொம்ப பயனுள்ளதாக யூஸ் பண்ணி நம்மளுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இன்னைக்கு திருவண்ணாமலையில் தானே, நம்ம எதுக்கு போய் அதுக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காம, நாளைக்கு திருச்சியில் பிரச்சனை நடந்தாலும் சரி, கோயம்புத்தூரில் பிரச்சனை நடந்தாலும் சரி, இப்போ நம்ம கொடுக்குற வாய்ஸ் நம்ம எல்லாரையுமே ஒன்றாவே சேர்க்கும் ஃபியூச்சரில். ஸோ நம்ம எவ்வளோ விஷயத்த ஷேர் பண்ணுறோம், ஒரு டப் ஸ்மாஷை பார்த்து ஷேர் பண்ணுறோம். அந்த மாதிரி டப் ஸ்மாஷை ஷேர் பண்ணி, அந்த மாதிரி ஃபன்னி வீடியோஸை ஷேர் பண்ணி நம்ம பாப்புலர் ஆக்கணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சொசைட்டிக்காக இறங்கி போராடிக்கிட்டு இருக்கவங்க நம்ம பெருசாக ஷேர் பண்ணுறது இல்லை, அவங்க வெளியே தெரியறது இல்லை. அவங்களும் ஹீரோஸ் தான் இருக்குது. தே ஆர் த ரியல் ஹீரோஸ். அவங்க நம்ம என்டர்டெயின் பண்ணுறாங்க. இவங்க நம்ம சொசைட்டிக்காக இறங்கி போராடிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த திருவண்ணாமலை போராட்டக்குழு, அந்த ஜல்லிக்கட்டு போராட்டக்குழு வெப்சைட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவங்க பேஜ் வச்சுருக்காங்க. அந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சண்டேவும் அவங்க க்ளீன் பண்ணுற பிக்சர்ஸு, என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இளைஞர்களை நம்ம சப்போர்ட் பண்ணால் இவங்க மேலும் நம்ம நாட்டை இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதாக்குவாங்க. நம்மளால போய் இறங்கி வேலை செய்ய முடியல. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம சப்போர்ட் பண்ணால் நம்ம ஒரு சின்ன திருப்தி அது கிடைக்கும்ல. அவங்க அந்த விஷயத்தை பார்த்துட்டு போயிருப்பாங்க. அவங்க நம்ம என்கரேஜ் மட்டும் பண்ணால் கூட போதும். ஸோ அதனால தயவு செஞ்சு வர வெள்ளிக்கிழமை இந்த போராட்டம் நடக்க போகுது. இதுக்கு ப்ராப்பராக பர்மிஷன் எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை ஷேர் பண்ணி மற்ற எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஏன்னா ஏதோ ஒரு நம்மளால எதுவும் பெருசாக இறங்கி பண்ண முடியாது. பட் இந்த வீடியோவை பார்த்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது,
தன்னால் இதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு நினைக்கிற யாராவது ஒரு ஆள் இந்த வீடியோவை பார்த்தா அவங்களுக்கு இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காகவாது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த திருவண்ணாமலையில் நடக்கிற இந்த பிரச்சனை, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இன்னும் சில ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லைங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார் அவர். இப்போ கட்டிக்கிட்டு இருக்க அந்த இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான பெட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப கிளியராக தெரியல. பட் அவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இது ஏன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம், இது மற்ற விஷயம்னா கூட பரவாயில்ல. ஸோ ஒரு மருத்துவம், பல பேரோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், எமர்ஜென்சிக்கு எங்களுக்கு மருத்துவம் வேணும், எங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கான சில ஃபெசிலிட்டிஸை செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோன்னா ரொம்ப பெரிய விஷயம். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும், இல்லை அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கணும்னா நான் உங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து அந்த பேஜில் இருக்குது, நீங்கள் அவங்களை கால் பண்ணி அவங்ககிட்ட பேசலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்போர்ட் தம். தேங்க்யூ.